வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2019 கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்து 30/12/2020 செகண்ட் ஷிஃப்ட்டோட மேக்ஸ் கொஷின். ஸோ டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்குது. எல்லா கொஷினுமே நான் ஷார்ட்கட்டில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். எதுவுமே பேசிக் சொல்யூஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஷார்ட்கட்டில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். Number is 5 times their difference. If the smaller number is 24, then the larger number. Okay. இப்போ வந்து x plus y is equal to 5 times of x minus y. இந்த 5 உள்ளே கொண்டு வைக்கிறேன். ஸோ x plus y is equal to 5y minus 5x minus 5y. ஸோ அந்த minus 5y இந்த பக்கம் வந்துடும். அப்போ 6y is equal to 4x. அப்போ எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ வந்து 6/4. ஸோ அதை நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டா 3/2ன்னு இருக்கும். இப்போ இந்த 2 பார்ட்டு தான் 24 அவங்க கொடுத்துருக்க ஸ்மாலர் நம்பர்னா. அப்போ 1 பார்ட் வந்து 12. ஸோ 3 பார்ட் 36. ஸோ லார்ஜர் நம்பர் இஸ் 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The length, breadth and the height of a cuboid are 27 cm, 18 cm and 21 cm respectively. How many cubes of side 3 cm can be cut from the cuboid? ஒரு cuboid கொடுத்துட்டாங்க. அதோட லென்த்து, பிரெத்து, அப்புறம் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலேருந்து கட் பண்ணி க்யூப்ஸாக 3 சென்டிமீட்டரில் எவ்வளோ க்யூப்ஸ் எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து how many cubes of 3 cm? ஸோ வந்து n into 3 cube. ஸோ 3 cube 27. ஸோ இங்கே ஏற்கனவே 27 இருக்குது. 27 கேன்சல். ஸோ 18 into 21ஓட வேல்யூ 378. ஸோ 378 க்யூப்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். When the integer m is divided by 8, the remainder is 5. What is the remainder if 7m is divided by 8? ஸோ இப்போ m வந்து 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 5 வருதான். ஸோ அப்போ அது வந்து 8ஓட அதிகமாக 5 நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எம்ன்றதை 8ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 13/8 இருக்கும். ஸோ 13/8னா இதோட ரிமைண்டர் 5ன்னு வருதா. ஸோ அப்போ எம்மோட வேல்யூ என்னது 13. ஸோ இங்கே 7m கொடுத்துருக்காங்க. ஸோ 7 into 13 வந்து 91. 91 டிவைட் பை 8 வந்து ரிமைண்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பக்கத்தில் வரக்கூடிய வேல்யூ 88. ஸோ 88னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 3. ஸோ நமக்கு ரிமைண்டர் 3 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 665 டு மேக் இட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ சம்திங் நம்பரை வந்து மைனஸ் பண்ணால் இந்த 60065 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடுமா. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிவிஷன் ஃபார்முலா இருக்குது. டிவிசிபிலிட்டி பண்ணுற மெத்தட் இருக்குது. இதை நம்ம ஸ்கூலில் படிச்சுருந்துருப்போம். 6065. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பின்னாடியிலேருந்து இந்த பக்கத்துலேருந்து 2 பிரிச்சுக்கணும். ஸோ 2 பிரிச்சுட்டா கடைசியாக ஒரு நம்பர் மட்டும் வரும். ஸோ 6. இதுக்கு கீழே இருக்க ஸ்கொயர் நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 4. ஸோ 2 into 2 வந்து 4. ஸோ அதை போட்டால் பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ இந்த 2 நம்பரையும் கீழே இறக்கிடணும். 200. அடுத்து வந்து இந்த 2ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 4 வரும். 4க்கு 200க்கு கீழே வந்து எந்த நம்பர் வரும் அப்படின்னா 44. ஸோ இங்கே 4 போட்டால் இங்கேயும் 4 போடணும். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை டிவைட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டயத்தில் படிச்சுருந்துருப்போம். ஸோ 44 into 4 வந்து 176. 24 வரும். இந்த 65 கீழே இறக்கிக்கணும். ஸோ 44 + 4 வந்து 48. ஸோ 44 48 480 2425. ஸோ இங்கே ஒரு 5 போட்டுக்கிறேன். அப்போ இங்கேயும் 5 வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து 2425. ஸோ கடைசியாக நமக்கு ரிமைண்டர் 40 வருது. இந்த ரிமைண்டர் 40 தான் நம்ம வந்து இந்த நம்பரில் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிற நம்பர் என்னென்னா 600. 40 மைனஸ் பண்ணால் 25. இது என்ன ஸ்கொயருன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
அடுத்து simplification. So 12.25 plus 7 by 8 of 58. So 8 into 7 வந்து 7 56. So 7 into 7 49. 49 minus 9 வந்து 40. So 40 plus 12.25 வந்து 52.25 வரும். அடுத்து கீழே அதை சால்வ் பண்ணலாம். ஸோ 25 டிவைட் பை 5. ஸோ டிவைட் பண்ணால் 5 வரும். 5 இன்ட்டு 10.25. 10.25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 2.1 51.25 வரும். அடுத்தது ப்ளஸ் 10/9 ஆஃப் 7/2 மைனஸ் 4/5. ஸோ அப்போ 7/2னா எல்சிஎம் எடுத்தால் 35 மைனஸ் 8 வரும். 35 மைனஸ் 8 அப்போனா 27 டிவைட் பை 10 வரும். ஸோ 10/9 இன்ட்டு 27 டிவைட் பை 9 வரும். சாரி 10 வரும். ஸோ 10 கேன்சல். 9 இன்ட்டு 3 வந்து 27. ஸோ 3 அப்புறம் ஒரு -2. ஸோ இங்கே 51.25 ப்ளஸ் 3 -2 இருக்குது. அப்போ இது வந்து 1 ஆயிரும். இப்போ 51ஓட ப்ளஸ் பண்ணால் 52.25 வரும். ஸோ சேம் தான், மேலே இருக்க வேல்யூ தான் கீழேயும் இருக்குது. அப்போ டிவைட் பண்ணால் நமக்கு 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Anil Kumar took a loan of 24,000 with a simple interest for as many years as a rate of interest. If he paid 19,440 as an interest at the end of the loan period, what is the rate of interest? ஓகே, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் இருக்குது, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இயரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ 19,440 is equal to 24,000 இன்ட்டு, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, நான் அப்படியே தான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், டிவைட் பை 100. 0 கேன்சல், 0 0. 24ல் கேன்சல் பண்ணால் நமக்கு 24 இன்ட்டு 8. ஸோ 24 இன்ட்டு 8 வந்து 192. ஸோ 8 2 வருது, அப்போ 1 வருது. ஸோ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 81. 81ன்றது 9ஓட ஸ்கொயர். ஸோ 9% தான் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மறுபடியும் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 25 ப்ளஸ் 3 ஆஃப் 8. 3 ஆஃப் 8னா 24. 24 மைனஸ் 4 வந்து 20. ஸோ மேலே வந்து 45 வரும். அடுத்து கீழே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் சால்வ் பண்ணணும். 8 மைனஸ் 4 வந்து 4. 4 இன்ட்டு 3 வந்து 12. 25லேருந்து 12 மைனஸ் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். ஸோ 15 இன்ட்டு 3 வந்து 45. 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அகைன் ஒரு சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ப்ராக்கெட்லேருந்து போனோம். ஸோ 12 டிவைட் பை 3. 12 டிவைட் பை 3 4. 11லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 7. அடுத்து வந்து மைனஸ் இருக்குது. ஸோ -7. 84 டிவைட் பை 12. ஸோ 84 டிவைட் பை 12னா மறுபடியும் 7 தான் வரும். 0 0 இது வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்து 135 இருக்கும். ஸோ வேறு எதுவுமே இல்லை. 245லேருந்து 135 மைனஸ் பண்ணால் நமக்கு 0 1 1 110 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man walks around a circular pond exactly once. If his step is 44 cm long and he does 700 steps to go around the pond, find the area of the pond. ஸோ ஒரு பாண்ட் இருக்கான். ஸோ அது சுற்றி வந்து இவர் நடக்கிறாரு. ஸோ ஒரு தடவை அவர் எடுத்து வைக்கிறப்ப டிஸ்டன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர். ஸோ இதே மாதிரி 700 தடவை நடக்கிறாரு. ஸோ அப்போ அந்த 44 இன்ட்டு 700 போட்டால் நமக்கு இந்த பாண்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிரும். ஸோ 44 இன்ட்டு 7 வந்து 308 வருது. ஸோ 0 0 சேர்த்துக்கலாம். சென்டிமீட்டரில் இருக்குது, இதை மீட்டரை மாற்றினா நமக்கு 308 மீட்டர் கிடைக்கும். ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து மீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் மீட்டரில் மாற்றிக்கிறேன். ஸோ 308 மீட்டர்ன்றது நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ 308 சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து 2πr. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர். ஸோ அப்போ நமக்கு ரேடியஸ் கிடச்சிடும், அந்த பாண்டோட ரேடியஸ் கிடச்சிடும். ஸோ ஏற்கனவே இது 44 தான். ஸோ 44 இன்ட்டு 7 தானே நம்ம 308 பார்த்தோம். ஸோ இங்கே இருக்க 7 மல்டிப்ளை ஆச்சுன்னா நமக்கு ரேடியஸ் 49. ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். 22/7 இன்ட்டு 49 இன்ட்டு 49.
ஸோ 7 7s are 49. அப்போ வந்து இங்கே நமக்கு யூனிட் டிஜிட் 6ல் வரும். ஸோ 154 இன்ட்டு 49 வரும். 54 இன்ட்டு 49 6 6 4 5 7. ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The horizontal distance between two towers is 40√3 meter. Angle of depression of the top of the first tower, which is seen from the top of the second tower, is 30 degree. If the height of the second tower is 130 meter, find the height of the first tower. ஸோ இதுக்கு வந்து இப்படி தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டவரோட ஹைட்டு, இது வந்து செகண்ட் டவரோட ஹைட்டு. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 30 டிகிரி. அப்போ அதுக்கு இங்கே வந்து 60 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. 2 டவருக்கும் நடுவில் வந்து இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 40√3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு இந்த 60 பார்ட் தான் 60 டிகிரியில் இருக்கிறது தான் 40√3 அப்படின்னா நமக்கு 30 பார்ட்டில் இருக்குது 40. ஸோ ஏன்னா நமக்கு வந்து இப்போ இது 30, இது 60னா இதோட வேல்யூ கண்டிப்பாக √3 தான் இருக்கும். இதோட வேல்யூ 1 இருக்கும், இதோட வேல்யூ 2 இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஷார்ட்கட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இப்போ வந்து 60க்கு ஆப்போசிட்டில் √3யோட வேல்யூவாக இருக்கா, ஸோ 40√3 இருக்கா, அப்போ கண்டிப்பாக 30க்கு ஆப்போசிட்டில் 1 தான் இருக்கணும். ஸோ 40 தான் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ 40 வந்து 130லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 90 கிடைக்குமா? அதுதான் ஃபஸ்ட்டு டவரோட ஹைட். ஸோ 90 மீட்டர் தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If the length and the breadth of the rectangular plot of land are increased by 10% and 8% respectively, then by how much percentage will its area increase or decrease? ஸோ இது வந்து x + y +or - xy by 100 இதிலே போட்டுடலாம். ஸோ இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகுது, ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம். 10 + 8 + 80 by 100 வரும். ஸோ 0 0 கேன்சல். 18.8% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 sin power 6 theta plus cos power 6 theta minus 3 sin power 4 theta plus cos power 4 theta is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தால் பெருசாக போயிட்டே இருக்கும். சிம்பிளாக இதை எப்படி முடிக்கணும்னா, தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரின்னு போடுங்க. ஸோ காஸ் 0 சைன் 0வோட வேல்யூ 1, காஸ் 0வோட வேல்யூ 0. அதே மாதிரி இங்கேயும் வரும். ஸோ அப்போ 2 - 3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ -1 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். a + b = 10, a² + b² = 68, a³ + b³ ஓட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இது போன சம் மாதிரி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சிம்பிளாக முடிக்கணும்னா ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 2, 8² வேல்யூ 64, 2² வேல்யூ 4 ஆட் பண்ணால் நமக்கு 68 வரும். ஸோ நமக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஸா. அதே மாதிரி a³ பண்ணால் 8 க்யூப் பண்ணால் 512, அதே மாதிரி 2 க்யூப் பண்ணால் 8, ஸோ 520 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If x is 2y = 4:9, ஸோ 9x + 4y = 18x + 3y என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது அப்படியே நம்ம உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ 36 + 36 வரும் மேலே, கீழே வந்து 72 + 27 வரும். ஸோ அப்போ 72 / 99, அப்போ 9 டேபிளில் போட்டால் 8/11 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a film, a ratio of the male and female officer is in 4:7. If the 50 male officer and 100 female officer are shifting to another film, a ratio of the male and female officer becomes 7:12. The number of male officer before shifting the film. ஸோ மேல் ஆஃபீஸர் ஷிஃப்ட் ஆகிற முன்னாடி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோ வந்து 4:7. ஸோ ஆப்ஷனில் பார்த்தா எல்லாமே ஹண்ட்ரட்ஸாக இருக்குது. ஸோ இதை போட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ 400 அப்போனா இது 700 இருக்கும். ஸோ இங்கே 50 குறையுது, அப்போ 350, இங்கே 100 குறையுது, அப்போ 600. ஸோ 0 0 7:12. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகுது, அப்போ 400 தான் ஆன்சர்.
அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து 4x minus 50 divided by 7x minus 100 is equal to 7/12ன்னு போட்டால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா 100ன்னு வரும். ஸோ அப்படியும் போடலாம். இது வந்து பேசிக் மெத்தட். இது வந்து ஷார்ட்கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி போடுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Triangle ABC is an isosceles triangle which C is a 90-degree angle. AC is equal to 8 cm. Find the AB. ஸோ ஒரு ட்ரையாங்கிள். ஸோ சின்றது 90 டிகிரி, ஏ பின்னு எழுதிக்கிறேன். ஏசியோட வேல்யூ 8 கொடுத்துறாங்க. ஐசோசஸ் ட்ரையாங்கிள்னால் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் 8ஆக தான் இருக்கும். ஏபியோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதை பித்தோகரஸ் தியரமில் வழி போட்டோம்னா இங்கே 90 டிகிரி இருக்கா. ஸோ இதை நான் வந்து ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்து அப்போல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இது வந்து 45 டிகிரியாக இருக்கும், இதுவும் 45 டிகிரியாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்னாமெட்ரி சம்மில் பார்த்தோம்ல √3 1 2. ஸோ அப்போனா அதே மாதிரி இங்கே ரெண்டு பக்கமும் 45 டிகிரி வந்துச்சுன்னா இங்கே 1 இங்கே 1 இங்கே √2 இருக்கும். ஸோ இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு பார்ட் இருக்குது. அப்போ இங்கே √2 பார்ட்டாக இருக்கும். அப்போ 8√2 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். x⁴ plus 1/x⁴ is equal to 194. ஸோ x³ plus 1/x³ வேல்யூ கேட்குறாங்க. ஸோ x⁴ plus 1/x⁴ plus 2. ஸோ அந்த பக்கம் ப்ளஸ் 2 பண்ணால் 196 இருக்கும். இது வந்து 14². ஸோ x² plus 1/x² is equal to 14. அதே மாதிரி இந்த பக்கம் 2 ப்ளஸ் பண்ணால் நமக்கு இங்கே 16 கிடைக்கும். அப்போ x plus 1/x வேல்யூ 4² தானே 16. ஸோ நமக்கு இங்கே x plus 1/x வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ க்யூப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ க்யூப் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே நமக்கு x plus 1/x வேல்யூ 4. ஸோ இதை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். a³ minus 3a இதுதான். இதில் நம்ம ஏவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ 4³ வேல்யூ 64 minus 4 into 3 வந்து 12. ஸோ 52 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது வந்து ஷார்ட்கட். இப்போ x³ minus 1/x³ இந்த இடத்துல ப்ளஸ் வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஷாப்கீப்பர் மார்க் ஹிஸ் குட் அட் அ ப்ரைஸ் ஸோ that after allowing a discount of 20% he still makes a profit of 8%. Find the market price of the article which cost him 500. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500. அவருக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் சொல்லியிருந்தாங்க 8%. ஸோ 500ல் 8%ன்றது 540. எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு 20%. அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக 80% தான் இந்த 540 இருக்கும். அப்போ 100% எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ 0 கேன்சல். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் 540 divided by 8 வரும். ஸோ 500 divided by 8 வரும். ஸோ வந்து 648. அப்போ பேலன்ஸ் வந்து 48னா 6 இருக்கும். ஸோ 675 தான் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். அந்த குட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் 675. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The average salary of the entire staff in the office is 3,560. The average salary of the officer is 5,400 and that of non-officer is 2,600. If the number of officer is 12, find the number of non-officer in the office. ஸோ இப்போ வந்து நம்ம இதை மிக்சர் டைப்பில் போட போகிறோம். ஸோ ஆஃபீஸர் நான் ஆஃபீஸர் அதுக்கு எல்லாத்தோட ஸ்டாஃப்லேருந்தும் நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்குமா. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2,600 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 960. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0481. ஸோ 00 கேன்சல். 12 டேபிளில் பண்ணால் 8 டேபிளில் பண்ணால் 12. ஸோ 23. ஸோ ஆஃபீஸரோட இது வந்து அவங்க 12ன்னு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஸோ அதே ரேஷியோ தான் இருக்குது. அப்போ நான் ஆஃபீஸரோட வேல்யூ வந்து 23. தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A sum of money is invested for 2 years at a 10% compound interest per annum.
it would fetch rupees 1762 more if interest is calculated half yearly. Find the sum invested. ஓகே, இப்போ வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வந்து ஆனுவலி 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதவே ஹாஃப் இயர்லி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமா? ஸோ அது என்ன பிரின்சிபல்ன்றதான் கேட்குறாங்க. இப்போ இந்த 10%ஓட ரேஷியோ, பிரின்சிபல் ரேஷியோ, அமௌண்ட் ரேஷியோ என்ன இருக்குன்னா 10:11 இருக்கும். அதே மாதிரி இப்போ ஹாஃப் இயர்லி எடுத்தோம்னா அந்த 10%ல் ஹாஃப் வந்து 5%. ஸோ அதோட ரேஷியோ வந்து 20:21 பிரின்சிபல் அமௌண்ட் ரேஷியோ. இப்போ 2 years ஆனுவலினா அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ 100:121. இங்கே ஹாஃப் இயர்லி சொல்லிட்டாங்க. ஸோ 2 yearsனால் அது வந்து அப்படியே டபுள் ஆகும், 4. ஸோ இந்த 20 பவர் 4 ஆக்கணும். 20 பவர் 4 வந்து 2 பவர் 4 வந்து 16. ஸோ 16 4 0 வரும். அதே மாதிரி 21 வந்து 4 times மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 18449 கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த மாதிரி 2 ரேஷியோ கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த 2 ரேஷியோ ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டோட டிஃப்ரென்ஸ் தான் இந்த 1762 பார்த்தா நமக்கு பிரின்சிபல் டேரெக்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே 1600 இருக்கா? ஸோ அப்போ வந்து ஒன் பார்ட் வந்து 1600. ஸோ இங்கே நான் 1600 ரெண்டு பக்கமுமே மல்டிப்ளை பண்ணுறேன், 100லேயும் 121லேயும். ஸோ அப்போ எனக்கு இந்த ரேஷியோ எப்படி ஆகும்னா 16000. ஸோ 121ஓட 16 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 6391 வரும். ஸோ டோட்டலாக 6 டிஜிட் இருக்கணும். ஸோ இங்கே 2 ஜீரோ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 1936க்கும் இந்த 4481க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 881. ஸோ அந்த 881 தான் இந்த 1762. ஸோ 881 தான் இந்த 1762னா இப்போ ஒன் பார்ட்டோட வேல்யூ வந்து 2. அப்போ இந்த 1,60,000ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா 3,20,000 இருக்கும். ஸோ அதான் நமக்கு பிரின்சிபல். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். A and B can complete a piece of work in 20 days. B and C can complete it in 30 days. A is twice as good as C in completing the work. Find the how many days will B alone complete it. சரி, ஓகே, 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. A + B வந்து 20 days, B + C வந்து 30 days. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 60 இருக்கும். ஸோ உங்களோட எஃபிஷியன்சி இங்கே 3, இங்கே 2 இருக்கும். ஸோ A இஸ் ட்வைஸ் as good as C சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சியோட எஃபிஷியன்சி 1 இருந்தால் ஏவோட எஃபிஷியன்சி 2 இருக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி 1. ஸோ கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ பியோட எஃபிஷியன்சி 1 தான். இப்போ பி மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்யும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி 1ன்றனால அப்போ 60 நாளில் இந்த வேலையை பி வந்து முடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Out of the 3 numbers, first number is twice the second and thrice the third. If the average of the 3 number is 880, what is the smallest number? ஓகே, 3 நம்பர் இருக்கான், X, Y, Z. ஸோ செகண்ட் நம்பர் வந்து twice the first number, ஸோ 2:1. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் thrice the third number. ஸோ thrice தேர்ட் நம்பர் 1னா ஃபஸ்ட்டு நம்பர் 3 இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரேஷியோ எடுத்து பண்ணணும். ஸோ இதை நம்ம வந்து நம்ம இதுக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இசட்டை போட்டுக்கிறேன், அடுத்து எக்ஸு, ஒய்க்கு. ஸோ வந்து ஒய் 1னா எக்ஸ் வந்து 2, இசட் 1னா இது வந்து 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 வந்து 2, 2 × 3 வந்து 6, 3 × 1 வந்து 3. ஸோ இதுதான் இந்த 3 நம்பரோட ரேஷியோ. ஸோ இதை வந்து எங்கும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ ஆவரேஜ் ஆஃப் த 3 நம்பர் வந்து 880 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் என்னவாக இருக்கும்? 880 × 3 போட்டால் நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ 3 × 880 தான் டோட்டல் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 2 பார்ட் தான் ஸ்மாலஸ்ட் நம்பர்.
into 2 by, so 9 plus 2 11 into 8, so 240 into 2 480 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Find the greatest number less than 500 that is divisible by 6, 14 and 28. ஓகே, இப்போ இந்த 3 நம்பருக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 2ல் பண்ணால் 3, 7, 14, மறுபடியும் 7, 3, 1, 2. அப்போ எல்சிஎம் வந்து 21 into 4, 84 தான் நமக்கு எல்சிஎம். ஸோ இப்போ இந்த 84ஓட மல்டிபிள் 500ல் கடைசியாக எங்கே வரும்? 500க்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ 840 into 5 பண்ணால் நமக்கு 420 வரும். 420 இதுக்கு அடுத்து 84 டேபிளில் 84 into 6 பண்ணால் நமக்கு 504 வரும். ஸோ இந்த 420 தான் நமக்கு கிரேட்டஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ரூட் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் இந்த ஸ்கொயர் பண்ணால் எனக்கு இங்கே இருக்க ரூட் வந்து காலி ஆயிரும். ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வந்து ஓகே இந்த 1225 வச்சுக்கலாம். இன்ட்டு ரூட் ஆஃப் 32 டிவைடட் பை எக்ஸு. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறப்ப 70 into 70 வரும். ஸோ 70 into 70. இது என்னென்னா 35 ஸ்கொயரோட ஆன்சர். ஸோ 35 ஸ்கொயர் தான் 1225. ஸோ 35 into 35 இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2 வரும். அப்போ மறுபடியும் இதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும். ஸோ இதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் 32 டிவைடட் பை எக்ஸு. ஸோ இது வந்து ஸ்கொயர் எடுத்தால் 4 into 4 வரும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் 8 into 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 4/5 of a number is 12 more than the 3/4 of the number. Find the number. ஸோ இது ஆப்ஷன்லேருந்து போகலாம். நமக்கு கொஸ்டின் படியே போனாவே ரொம்ப ஈஸி தான். ஸோ 4/x is equal to 12 more than the 3/4 of the number into x. ஸோ இந்த நம்பரை நான் இங்கே கொண்டு வந்து மைனஸ் பண்ணுறேன். அப்போ 16 minus 50/20 எக்ஸ் கிடைக்கும். ஸோ 12. ஸோ இது வந்து மைனஸ் பண்ணால் 1 வரும், x/20 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 240. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a triangle ABC, A is a 90 degree. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ABC equal to 6 cm, AC is equal to 8 cm. If AD is perpendicular to BC, then AD is equal to. ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏல 90 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்போ BC. இப்போ ஏடின்றது பிசியில் ஒரு பெர்பெண்டிகுலராக. ஸோ இந்த மாதிரி ஏடி ஒரு பெர்பெண்டிகுலர் ஹைபாட்னியஸில் விழுந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஹைபாட்னியஸில் விழுந்த லென்த்தோட லென்த்து கேட்டால் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏபி, அதாவது இந்த ஆப்போசிட் அண்ட் அட்ஜசன்ட் சைடு இன்ட்டு ஏடி இன்ட்டு ஏசி டிவைட் பை ஹைபாட்னியஸ் பிசி. ஆப்போசிட். ஸோ இப்போ இது தீட்டானா இது வந்து ஆப்போசிட்டு, இது வந்து அட்ஜசன்ட்டு. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைபாட்னியஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏபிஏசின்றது சம்முக்கு சம் மாறும். ஆப்போசிட் இன்ட்டு அட்ஜசன்ட் டிவைட் பை ஹைபாட்னியஸ். ஸோ இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏபியோட வேல்யூ 6, ஏசியோட வேல்யூ 8. அப்போ நம்மளுக்கு ட்ரிப்ளட் தெரியும் 6, 8. அப்போனா பிசியோட வேல்யூ 10. ஸோ டிவைட் பை 10, 48/10. ஸோ 4.8 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். By selling an article for 45,000, a man loses 10%. For what amount should he sell as it should gain 15%? ஸோ இதை நம்ம டேரெக்டாகவே போட்டலாம். ஸோ 10% லாஸ்னால் 90% இருக்கும். ஸோ அந்த 90% தான் 45,000னா டேரெக்டாக நம்ம அந்த கெயின் 50% ஆட் பண்ணிக்கலாம். 100 + 15 வந்து 115%. ஸோ இது என்னென்னு பார்த்தா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஸோ 0 கேன்சல். 5 into 9 வந்து 45. ஸோ 500 into 115ஓட வேல்யூ வந்து 5,7,500 தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A and B can complete the job in 40 days and 60 days respectively. They work together for some days and B leaves the job. If A completes the rest of work in 10 days, find for how many days
பி ஒர்க்குடு. ஓகே, ஏ பி. ஸோ ஏ 40 டேஸு, பி 60 டேஸு. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 120 இருக்கும். ஸோ ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேர் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து பி லீவ் ஆகிட்டாங்க. இஃப் ஏ கம்ப்ளீட்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் ஒர்க் இன் 10 days. ஸோ அப்போ ஏ கடைசி 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுறாரு. அப்போ 10 நாளில் அவர் வந்து டோட்டலாக 30 ஒர்க்கை முடிச்சிருப்பார். ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ, 90 ஒர்க்கு. ஸோ அந்த 90 ஒர்க்கை ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்த எஃபிஷியன்சி வந்து 5. அப்போ 18 days. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ 18 days வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ 18 days தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man travels a distance of 420 km by train which moves at a speed of 75 km per hour and returns back by car at a speed of 50 km per hour. Find his average speed for a whole journey. Okay. ஸோ ஹோல் ஜேர்னி 2 தடவை ட்ராவல் பண்ணாங்களா, 420 கிலோமீட்டர்னு. அப்போ ஹோல் ஜேர்னியோட டிஸ்டன்ஸ் வந்து 840. அவங்களோட இப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் தான் நமக்கு ஸ்பீடு. ஸோ டைம் கண்டுபிடிக்கணும். 420 பை அவங்களோட ஸ்பீடு, ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போகிற ஸ்பீடு வந்து 75, அடுத்து 420 பை காரில் போகிற ஸ்பீடு வந்து 50. ஸோ இப்போ இந்த 420 நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 840 பை 420 இன்ட்டு, ஸோ இங்கே வந்து கீழே இருக்கும், அதாவது இப்படி இந்த 125, அதாவது இந்த 75 ப்ளஸ் 50யோட ப்ளஸ் வந்து 125. ஸோ 75 இன்ட்டு 50ன்றதை நான் அப்படியே இந்த ரெசிப்ரோக்கலாக கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே 2 வரும். ஸோ 25 டேபிள் அடித்தா 3, 5 இன்ட்டு 10. ஸோ 2 இன்ட்டு 3 வந்து 6, 6 இன்ட்டு 10 வந்து 60 கிலோமீட்டர் தான் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஹோல் ஜேர்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Sum of the two positive number is 384 and the HCF is 24. How many pair of such number can be formed? Okay. ஸோ the number எப்படி இருக்குன்னா 24x ப்ளஸ் 24y இருக்கும். ஸோ அந்த இதை ஆட் பண்ணி வர்றது வந்து நமக்கு 384. ஸோ 24 காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 24 1 6. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 16 இருக்கும். இப்போ அந்த பேர் அப்படி கண்டுபிடிக்கிறதுனா ப்ளஸ் பண்ணால், இப்போ 1 + 15, 1 + 15 வந்து 16. ஸோ ப்ளஸ் பண்ணால் 16 வரணும். ஸோ 1,15 வரலாம். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பர் கொண்ட நம்பராக இருக்கணும். ஸோ 115 வரும். அடுத்து வந்து 213, 240 வரும், 14 வரும். ஸோ அது வராது. 313, நெக்ஸ்ட் வந்து 5, 11, அப்புறம் 7,9. ஸோ இதுதான் அந்த பேர்ஸ். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர்ஸ்லேயே வர மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் அந்த பேர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ டோட்டலாக 4 பேர்ஸ் இருக்கும். ஓகே.